டிசம்பர் மாதம் என்றாலே நாம் நினைவுக்கு வருவது கிறிஸ்துமஸ் திருவிழாதான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் விதமாக டிசம்பர் 25ஆம் தேதி புத்தாடை அணிந்து தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கேக் வழங்கி மக்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். இந்நிலையில் பாளையங்கோட்டை நுண்ணறிவு குறையுடைய மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவான கேக்குகள் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை மேலும் இனிமையாக்கி உள்ளன. இந்த அருமையான பள்ளிக்கூடமானது 1980ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு சிறுக சிறுக வளர்ந்து இந்த ஒரு உன்னத நிலைக்கு அடைந்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த உன்னத நிலை அடைந்த இந்த பயிற்சியிலே இந்த அருமையான மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பலவிதமான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இவர்களுடைய முன்னேற்றம் இங்கே செயலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பயிற்சி தான் எங்களுடைய இந்த பேக்கரி பயிற்சி. இந்த பேக்கரி பயிற்சியிலே 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து இந்த பயிற்சியை நாங்கள் சிறப்பாக்கி கொண்டு வருகிறோம். இது கவர் பேக்கரி என்ற பெயரிலே இந்த பேக்கரி ஆனது கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே இதிலே ஒரு அருமையாக ஒரு 5 மாணவர்களை நாங்கள் ஈடுபடுத்தி இந்த பணியை நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்த பணியில் கிடைக்கின்ற அனைத்து நலன்களையும் இந்த மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியருக்கு என்றே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பயிற்சியில முதன்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது கணேசமூர்த்தி என்ற ஒரு அருமையான மாணவன். சிறு வயதிலே நம்மிடத்தில் வந்து நம்மளிடத்திலே அது ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லிங், அதாவது அந்த தன்னுடைய அன்றாட செயல்களுக்கான எல்லா பயிற்சிகளையும் பெற்றுக்கொண்டு சிறுக சிறுக படிப்பறிவு நம்மளிடத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டு அதன் பின்னதாக அவன் பேக்கரி பயிற்சிகளாக கடந்து சென்று அங்கே இருக்கிற 2 ஸ்டாஃப் மூலமாக அவன் இந்த அருமையாக அதில் பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறான். ஒரு தனித்துவமாக ஒரு கேக் செய்ய வேண்டுமா, அதற்கு எவ்வளவு மாவு எடுக்க வேண்டும், ஒரு பக்ஸ் செய்ய வேண்டுமா, அதுக்கு எவ்வளவு மாவு எடுக்க வேண்டும், ஒரு பிஸ்கட் செய்ய வேண்டுமா, அதுக்கு எவ்வளவு மாவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் அதிலே திறமை பெற்றிருக்கிறான். அவனோடு இணைந்த இந்த பிள்ளைகளும் சிறுக சிறுக சின்ன சின்ன வேலைகளை செய்வதிலே நம்மளோடு மகிழ்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று அங்கு 2 எங்களுடைய ஸ்டாஃப் அவங்களும் இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்கள்ல நமக்கு கிறிஸ்துமஸ் சீசன். இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல எங்களிடத்திலிருந்து ஆலயங்களுக்கும் மற்றும் பப்ளிக்கான மக்களுக்கும் ஆர்டர் எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே எங்களுடைய அந்த 2 ஸ்டாஃப் மற்றவர்களுக்கு கீழாக 5 மாணவர்கள் பேக்கிங்ல எங்களுடைய அனைத்து ஆசிரியர்களும் ஈடுபட்டு இந்த அருமையான நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடமானது நுண்ணறிவு குறைவுடைய, அதாவது மன வளர்ச்சி என்று சொல்லப்பட்ட இந்த அருமையான பிள்ளைகளுக்கு சிறுக சிறுக பயிற்சிகளை கொடுத்து அதில் எதில் அவர்கள் தேர்கிறார்களோ அந்த பயிற்சியை கொடுத்து வாழ்க்கையில அவர்கள் தனித்துவமாக நிற்பதற்கான ஒரு பயிற்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று இந்த கணேசமூர்த்தி மற்றும் டேவிட், அதில் இருக்கிற சுப்பிரமணி, அதுல இணைந்து பணியாற்றுகிற கௌதம் மற்றும் எங்களுடைய முன்னாள் மாணவி கொம்பாச்சி, வருகின்ற அந்த பிரேமா கூட எங்களோட முன்னாள் மாணவிதான். இவர்கள் எல்லாம் இதில் ஈடுபடுத்தி கொண்டு இந்த நாட்களில் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பணியில பொதுமக்களாகிய நீங்கள் இவர்களுக்கென்று இந்த நாட்கள் அந்த கேக் மற்றும் பொருட்களை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நாட்கள் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். அதனை தவிர்த்து உங்க வீடுகளில் விசேஷ நாட்கள்ல இவர்களிடத்தில் வந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தால் இவர்கள் உங்களுக்கு இந்த ஆர்டரை சிறப்பாக செய்து கொடுப்பார்கள் என்று சொல்லி இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இந்த பிள்ளைகளுக்காக கொடுத்து உதவும்படியாகவும் வருகின்ற புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாக அமைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.